ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேசிபி வந்துட்டு ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு க்ரீஸிங் எல்லாம் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய டீட்டெயில்ஸில் உள்ளே இருக்குது. சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. கூடவே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம வண்டியை வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பனியன் போட்டு பேக்கில் கை கட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. அவர் வந்துட்டு அந்த ஃபோமெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி ஃபுல்லும் க்ளீன் பண்ணுவார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் வச்சுருக்காருல, அவர் ஃபுல்லும் க்ளீன் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காரு பார்த்திங்களா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். அவரும் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது வர வரும். இப்போ ஜேசிபிக்கு வந்துட்டு ஃபுல் சர்வீஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1300 சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஆஃப் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் சர்வீஸ் ப்ளஸ் க்ரீஸோடு சேர்த்து க்ரீஸ் எல்லாம் அடித்து கொடுத்துடணும். அதுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 700 சொன்னாங்க. ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியிலே இருக்கணும். கையெல்லாம் ஊறி காலெல்லாம் ஊறி போய் கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குதுங்க. கஷ்டம் இல்லாத வேலை எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்து இஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் எந்த வேலையும் கஷ்டமாக தெரியறதில்லை. அதே போல் தான் அவருக்கும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பக்கமாக சர்வீஸ் மேனாக இருக்கார். அம்மா சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்லவே தேவையில்லைங்க. ஃபுல்லும் அவரோட வண்டி மாதிரி ஃபுல்லும் நீட்டாக பண்ணிகிட்ருக்காப்புல. சில வண்டியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் உள்ள எல்லாம் கேபின் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் க்ளீன் இல்லை அப்படின்னா. ஆனால் இவர் வந்துட்டு நம்ம எதுவும் வாயை திறந்து சொல்லவே தேவையில்லைங்க. அவர் பார்த்து ஃபுல்லாக அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரேஜ் மூவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஹைட்ரோக்ளாம் வந்துட்டு அந்த போல்ட்டு அந்த சீலெல்லாம் லாக் ஆகிருக்குமில்ல, அந்த கேப்பெல்லாம் தண்ணி விட்டு நல்லா ஃபுல்லு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விங் ரேமில் வந்துட்டு க்ரீஸ் எல்லாம் வெளியே வந்துருந்தது. அதே போல் ஆயில் கசிவு கொஞ்சம் இருந்ததுங்க அந்த சீலுக்கு பக்கத்தில். அதெல்லாம் ஃபுல்லு க்ளீன் பண்ணிட்டு மேலே எல்லாம் அந்த கேரேஜோட ஹோல்ஸு எல்லாம் நல்லா வித்தியாக க்ளீன் பண்ணுறாப்பிள்ளைங்க. உள்ளே கொஞ்சம் கூட மண் இருக்காமல் இருந்தால் தான் அது நம்ம கேரேஜ் மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சௌகரியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர் வந்துட்டு சோப்பு தண்ணி, அதாவது ஃபோமை வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூமி ஸ்டிக்கெல்லாம் நல்லா நனைச்சி விட்டாருங்க. நனைச்சி விட்டதுக்கப்புறம் தான் அவர் க்ளீன் பண்ணிட்டுருக்காருல அந்த சோப்பு நிறைய வச்சுட்டு. ஏன்னா அது வரன்னு இருந்துச்சுன்னா அந்த சோப்பு நிறைய போட்டாலும் வேஸ்ட்டு மாரி காஞ்சி வரன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது இன்னொரு தடவை வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஆஃப் சர்வீஸ்னே சொல்ல முடியாதுங்க. நல்லா இன்டீரியரெல்லாம் நல்லா ஃபுல்லும் க்ளீன் பண்ணுறாங்க. சரிங்க. ஒன்று மட்டும் தூக்கினா போதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்துட்டு ஒன் சைடாக ஏற்றி விட்டு ஒன் சைடு இறக்க சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்துட்டு உள்ள கேபின் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணி வடிஞ்சு ஓடுறதுக்கு வந்துட்டு அப்படி இது பண்ண சொன்னாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டு போய்ட்டு இறக்கி விட சொல்லி ஃப்ரண்ட்டு போய்கிட்டு மீதி இருக்கிற இடமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு போய்கிட்டு மேலே தூக்கி விட்டேன். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்ஜினுக்குள்ளேலாம் அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் போய்கிட்டு மேலே ஏற்றி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்குக்கு வந்துட்டு க்ரீஸ் அடிச்சுட்ருக்காருங்க. க்ரீஸ் அடிக்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் சீரிட்டு அடிக்கிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் கன்னில் வந்துட்டு நம்ம க்ரீஸ் அடிச்சும் ஏறாத இடத்துல, அதாவது பின்னல் எல்லாம் க்ரீஸ் காஞ்சி வரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஏறாத இடத்துல கூட இந்த ஏர் ப்ரெஷர் கன்னில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏறுதுங்க. அந்தளவுக்கு ப்ரெஷர் வருது. இப்போ க்ரீஸ் அடிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கெட் ரேமுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூமும் ஸ்டிக்கும் ஜாயிண்ட் ஆகிற அந்த மெயின் பின்னில் வந்துட்டு க்ரீஸ் அடிக்கிறாருங்க. அந்த 2 நிப்பிள் இருக்கும், அதில் வந்துட்டு அடிச்சுட்டு இருக்காப்புல. இதோட பேர் தாங்க ஏர் கன்னு. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 கிலோ பக்கமாக க்ரீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ எங்கே க்ரீஸ் அடிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமோட ரேமுக்கு தாங்க. பூமோட ரேமோட இந்த எண்டில் வந்துட்டு அடிச்சிட்ருக்காப்புல. இப்போ எங்கே க்ரீஸ் அடிச்சிட்ருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோட ரேமில் அடிச்சிட்ருக்குறேங்க. யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, வீடியோ போடலாம்ல? யூடியூப் சேனல் ஒன்று இருக்குதுண்ணா, வீடியோ போடலாமா? சரி. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ரேமோட அனதர் எண்டு. இது பார்த்தீங்கன்னா பூம் ரேமோட அனதர் எண்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ரேமுங்க. ஸ்விங் ரேமுக்கு வந்துட்டு க்ரீஸ் அடிச்சுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிங் போஸ்டோட ஒரு பின்னுங்க. இதோட பேரும் ஸ்விங் ரேமு தாங்க. இது கிங் போஸ்டோட இன்னொரு பின்னுங்க. என்ன? ஆமாங்க, இதுவும் ஸ்விங் ரேம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே படிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அது ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, சைடில் ஒன்று, மொத்தம் 3 நிப்பிள் இருக்கும். பூமி கடிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு பூமோட மெயின் பின்னுக்கு வந்துட்டு க்ரீஸ் அடிக்க போகிறேங்க. இதுதான் இருக்கிறதுலே மெயின் பின்னு, பெரிய பின்னு இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்விங் ரேமுக்கு வந்துட்டு 3 பின்னு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்கிலுக்கு, அதே போல் இந்த பக்கமும் 3 நெக்கில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட்டோட ரேமோட நெக்கிலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட்டோட லிங்க்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மெயின் பின்னுங்க, பூமோட மெயின் பின்னு. இப்போ அடிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீலுக்குங்க. அதாவது மேலே ஒன்று, கீழே ஒன்று, அதே மாதிரி சபாக்ஸில் ஒன்று, அதாவது 3 நிப்பிள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட் ரேமோட நிப்பிளுங்க. இந்த இடத்துல ஒன்று இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட் லிங்கோட அனதர் ரெண்டுங்க. இது ஃப்ரண்ட் பக்கெட் பூம் ரேமோட அனதர் ரெண்டுங்க. இது ஃப்ரண்ட் வீல் ஹப்புங்க. இதில் வந்துட்டு பேரிங் இருக்கும், அதுக்கு வந்துட்டு அதிகமாக ப்ரீஸ் தேவைப்படும், அதை அடிச்சிட்ருக்காப்புல. இப்போ தெரிகிற 2 பின்னும் ஃப்ரண்ட் பக்கெட்டோட மெயின் பின்னுங்க. இதுக்கு தான் ப்ரீஸ் அடிச்சிட்ருக்கேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லும் எந்த அளவுக்கு க்ரீஸ் அடித்தோமோ அதே போல் தான் ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கும். அதுக்கும் இதே மாதிரி தான் க்ரீஸ் அடிக்கணும்.
நீங்கள் எத்தனை வருஷமான சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்க? 2 வருஷம். வா, சொந்த ஸ்டேஷனா இல்லை? சரி, எவ்வளோண்ணா சம்பளம்? 6 சரி சரி. வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். 8 மணிக்கு வருவா. சாயந்தரம் 6:30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.